பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பக விநாயகம் பஜே மகா கணபதி. ஓம் நம சண்டிகாஜை. மகா சண்டி ஹவனம், சண்டி யாகம் என்று சொல்லக்கூடியது அம்பிகைக்கு செய்யக்கூடிய யாகங்களிலே மிகவும் உத்தமமானது என்று சொல்லக்கூடியது. மார்க்கண்டேயருடைய புராணத்திலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய சப்த சதி என்று சொல்லக்கூடிய 700 ஸ்லோகங்களை நடுநாயகமாக கொண்டு செய்யக்கூடிய இந்த யாக வேள்விக்கு சண்டி யாகம் என்று பேரு. இந்த சண்டி யாகம் நிறைய வகைகள்ல உண்டு. ஏக சண்டி, மங்கள சண்டின்னு சொல்லக்கூடியது, நவச்சண்டி, தசச்சண்டி, சகஸ்திர சண்டி, சதச்சண்டின்னு சொல்லக்கூடிய யாக வேள்விகள். இதிலே சண்டி யாகம் அப்படின்றது அம்பிகை கொடுக்கக்கூடிய அந்த 13 சண்டிகா பரமேஸ்வரிகள், மகாகாளி சண்டிகை, சங்கரி சண்டிகை, மகா சரஸ்வதி சண்டிகை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த 13 சண்டிகா பரமேஸ்வரிகளுக்கும் தனித்தனியான யாக வேள்விகள், 13 சண்டிகா தேவியை உள்ளடக்கிய யாக வேள்விகள் செய்து அந்த பூஜை செய்யறதுக்கு பேரு தான் மகா சண்டி யாகம்னு பேரு. இதை 2 கால பூஜைகளா பண்ணணும். முதல் காலத்துல அம்பிகையை கலசத்திலே ஆவாகனம் செய்து பூஜை செய்து, சப்தசதி யந்திரத்தை யந்திரஸ்தாபனம் செய்து, யந்திரத்தை அதிலே பூஜை செய்து, யந்திர வடிவிலே அம்பிகையை பூஜை செய்து, அக்னியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதிலே நவாக்ஷரி மந்திரம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய பீஜ மந்திரங்களை 1000 முறை தேனினால் ஆகுதி செய்து யாக வேள்விகள் செய்து, அதனை தொடர்ந்து சப்தசதி பாராயணம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம், ஸ்தோத்திரம், கவச்சம், கீலகம் கூடிய அந்த 13 அத்தியாயங்களையும் பாராயணம் செய்து, அந்த பாராயணத்தினுடைய மந்திரபூர்வமான சக்திகளை அம்பிகை கலசத்திலே பூஜை செய்து, நவாபரணங்கள் பூஜை செய்து அம்பிகைக்கு சப்தசதி பாராயணம் செய்ய வேண்டும். அதனை தொடர்ந்து 64 யோகினிகளுக்கும் 64 பைரவர்களுக்கும் பைரவ யோகினிகளுக்கு பலி பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த எதுக்கு இந்த பைரவருக்கெல்லாம் பலி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த தயிர் சாதம், சுத்தமான தயிர் சாதமும் மிளகு வடையும் பைரவருக்கும், அம்பாளுக்கு வந்து க்ஷீரான்னம்னு சொல்லக்கூடிய பால் சாதமும் இனிப்பு வடையும் பலி கொடுத்து 64 பைரவருக்கும் 64 யோகினிக்கும் பலி பூஜைகள் எல்லாம் செய்து, அதனை தொடர்ந்து அம்பாளுக்கு திருப்தி செய்யப்படுகிறது. அது வந்து அடுத்த நாள் காலையில அம்பாளுக்கு சண்டி ஹவனம் முறைப்படி அம்பிகைக்கு 2ஆம் கால நவாவரண பூஜை செய்து, அதனை தொடர்ந்து 13 அத்தியாயங்களும் ஒவ்வொரு அத்தியாய தேவதைக்கும் ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பூஜைகள், ஒவ்வொரு அம்பாளுக்கும் முறத்துல குங்குமம், அக்ஷத, மஞ்சள், விரலி மஞ்சள் மற்றும் தாம்பூலம்னு சொல்லக்கூடிய வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தோட ஒவ்வொரு அம்பிகைக்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்திய பிரசாதங்கள், பக்ஷணங்கள், புஷ்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு அம்பிகைக்கும் தனித்தனியான நிறங்கள்ல புடவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் அம்பாளுக்கு ஆகுதிகளாக கொடுத்து 13 அத்தியாய ஹோமங்கள் நிறைவுற்று பூர்ணாதி செய்து, அதனை தொடர்ந்து வடு பூஜை, கன்யா பூஜை, சுவாசினி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜைகள் செய்து, அதை தொடர்ந்து சௌமங்கல்ய கிரகப்பிரீத்தி மகா பூர்ணாகுதி அம்பாளுக்கு யாக வேள்வியிலே கொலுசு, மெட்டி, தங்கத்தாலி மற்றும் திருமாங்கல்யம் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு, பட்டு புடவைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு மகா பூர்ணாக செய்து தொடர்ந்து அம்பாளுக்கு அந்த கலசாபிஷேகம் செய்யணும். இதுதான் இந்த மகா சண்டி ஹவனம் அப்படின்னு பேரு. இந்த சண்டி ஹவனம் அப்படின்றதே அந்த 700 ஸ்லோகங்களை நடுநாயகமா வச்சு சொல்லக்கூடியதுதான். இந்த 700 ஸ்லோகங்களே எதுனால அப்படின்னா, சுரதன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ராஜாவுக்கு அவனுடைய நாடு, நகரங்கள், செல்வங்கள் எல்லாமே அவனுடைய பகைவர்களால வந்து மீட்கப்படவில்லை. எல்லாமே அவங்க பகைவர்கள் எடுத்துட்டாங்க. அதே போல அந்த வைஷ்யன்னு சொல்லக்கூடிய அந்த வைஷ்யன் வணிகனும் அவங்களுடைய குடும்பத்தினாலே ஏமாற்றப்பட்டு செல்வங்கள் எல்லாம் இல்லாம ரொம்ப பரிதவிச்சு போயிடறான். 2 பேரும் போய் மகரிஷியை போய் ஒரு காட்டுல இருக்க ஒரு தபஸ் பண்ண மகரிஷியை போய் பார்க்கும்போது, அந்த மகரிஷியானவர்கள் அம்பாளுடைய அந்த பராக்கிரமத்தை சொல்லி, அந்த பராக்கிரமத்துல மகிஷாசுரன் அம்பாள் எப்படி வதம் பண்ணா, ரக்தபீஜன், தூம்ரலோக்ஷணன், சண்டமுண்டன் மற்றும் தொடர்ந்து கடைசியா சும்பன், நிசும்பன் சொல்லக்கூடிய அசுரர்களை எப்படி தேவி சம்ஹாரம் பண்ணா, அதனுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு உபதேசம் செய்து, கடைசியில அந்த ராஜாவும் வைஷ்யனும் சேர்ந்து அம்பாள் நினைச்சு தபஸ் பண்ணும்போது, அம்பாள் அங்க வந்து சொல்றா, அம்பாள் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதாவது ஒரு தீயின் நடுவில் அகப்பட்டு கொண்ட ஒருவன் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய போர்க்களத்துல நிராயுத பாணியா இருந்தாலும் சரி, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வனத்துல கானகத்துல மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, எதிரிகளுடைய பிடிகளா இருந்தாலும் சரி, பெரும் பகை, நோய்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வந்து நம்மளால வந்து வெளியே வர முடியாதோ, மீண்டு வர முடியாதோ, அப்படி ஒரு இக்கட்டான, கஷ்டமான, ஆபத்தான சூழ்நிலை நாம இருந்தாலும் அதுலெல்லாம் வந்து மீண்டு வரணும்னா அந்த ஒரே ஒரு நொடிப்பொழுதுல இந்த 700 ஸ்லோகத்தினுடைய தத்துவ மார்க்கமான சண்டிகா பரமேஸ்வரிய நாம வந்து மனசார நினைச்சாவே போதும். இந்த சண்டிஹோமனம் செய்து இந்த சண்டிஹோமத்தினுடைய
பலன்களை மனசுல நினைச்சாவே அந்த க்ஷணத்திலே அம்பாள் நமக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்திலையா இருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து அம்பாள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புத சக்தியை இந்த சண்டி ஹவனம் மூலியமா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறா. ஆக அம்பாளுக்கு இதை பண்றது பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். ஆக எல்லாருக்கும் என்னென்ன விதமான பிராப்தம் இருக்கும், அந்த 13 சண்டிகா பரமேஸ்வரியும் 13 விதமான அருள்களை செய்யக்கூடியவர்கள். ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. முதல்ல மகாகாளி சண்டிகை எல்லா விதமான சத்துரும் சம்ஹாரம் பண்ணுவா. அதில் வரக்கூடிய சரஸ்வதி சண்டிகை நல்ல கல்வி படிப்பு செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுப்பா. காமேஸ்வரி சண்டிகை நல்ல கல்யாணத்தை கொடுப்பா. புவனேஸ்வரி சண்டிகை ராஜாலும் பதவியை கொடுப்பா. ராஜமாதங்கி சண்டிகை உயர் பதவிகள் அரசியல் செல்வாக்குகளை கொடுப்பா. இந்த மாதிரி பவானி சண்டிகை அம்பாள் இந்த 13 சண்டிகையும் ஒவ்வொரு சண்டிகையும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த கலியுகத்துல அற்புதம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த சண்டிகோமம் பண்ணா ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இதுதான் இந்த சண்டிகா பரமேஸ்வரனுடைய தாத்பரியம் பலன். அம்பிகையினுடைய அருள் ஜெகன்மாதா நம்ம எல்லாத்துக்கும் ரட்சிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓம் நம சண்டிகா ஜெய்.